இப்போ என் பொண்ணு அங்க ஸ்கூல்ல படிக்கிறதுனால எனக்கு வந்து சேம் பிரேக்ஃபாஸ்ட்லயும் வேலை கிடைச்சிருக்கு. காலையில பிரேக்ஃபாஸ்ட்ன்றது எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டம் தான். எல்லாருமே காலையில இந்த விவசாய வேலைக்கு போறவங்க தான். அப்படியே சமைச்சாலுமே மத்தியானம் லஞ்ச் தான் அவங்களால ப்ரிப்பேர் பண்ணி அதே தான் இருப்பாங்க. ஒரு வெஜிடபிளா இருக்கட்டும் கரெக்ட் டைம்க்கு அவங்கள சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ அந்த வேலை இல்ல. ஏன்னா இப்போ ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிடுறா. ஒருத்தவங்க ஒரு காய் சாப்பிடும்போது அவளுக்கும் தோணுது நம்மளும் சாப்பிடணும் இது அப்படின்றத ஒதுக்குறது இல்லை. இப்போ மெயினா வெஜிடபிள் அவளா விரும்பி சாப்பிடுறா. இப்போ அங்க ஸ்கூல்ல போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுனால உண்மையாவே ரிலீஃபா இருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. பசங்க இந்த மாதிரி ஒரு அம்மா அப்பாவுக்கு இருக்க வேண்டிய பாதி டென்ஷனே குறைஞ்சிருக்கு இந்த ஸ்கீம் மூலியமா. என் பையன் 8 மணிக்கு தான் ஸ்கூலுக்கு 8:30க்கு தான் போறான். ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துமே. ஆனா இவ அப்படி இல்ல, காலையில 8 மணிக்கே போறா. அவனை விட இவ சீக்கிரமா போறா. அவனுக்கு எப்படி ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கோ அதே மாதிரி என் பொண்ணுக்கு இல்லம் தேடி கல்வியும் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கீம்ல அதுவுமே சொல்லி தராங்க. காலையில டிஃபனும் கொடுக்கறாங்க. சோ எல்லா விதத்திலயும் இப்போ என் பையனை விட என் பொண்ணுக்கு எதுவுமே குறைஞ்சு கிடைக்கல. சோ எல்லா விதத்திலயுமே அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாமே ஓகேவா இருக்கு. அரும்பு மொட்டு மலருன்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து அவங்க படிப்புக்காக அவ்வளோ பண்ணிருக்காங்க. அதனால ரொம்ப எனக்கு பெருமையா இருக்கு. என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறது ரொம்ப பெருமையா தான் சொல்றேன். உங்க அம்மா வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்ல இன்சார்ஜா இருக்காங்க. அத பத்தின புக்லெட் இது அவங்க பண்ணிருக்காங்க. அவ்வளவு ஆசையா அவ்வளவு அழகா எழுதிருக்கீங்க. மெனு இருக்குங்க. சோ திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் என்னென்ன ஃபுட் இருக்கு, என்னென்ன காய்கறி யூஸ் பண்ணும், என்னென்ன இருக்கு எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. ஸ்கீம் ஃபர்ஸ்ட் எங்க ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ண நாள் அது. ஓகே சூப்பர். உங்க அம்மா இப்படிதான் கிச்சடி பண்ணுவாங்க. ஸோ டெய்லியுமே HMM மிஸ் 2 பேருமே வந்து டேஸ்ட் பண்ணி பாப்பாங்க. பிள்ளைங்க உட்காந்து சாப்பிடுறது. சோ ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகா நீங்க வந்து இந்த இடத்துல வச்சிருக்கீங்க. நிச்சயமா லைக் இதெல்லாம் சிஎம் பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தேங்க்யூ மேம். எங்க ஸ்கூல்ல டெய்லியுமே காலையில பசங்க ப்ரே பண்ணிட்டு தான் சாப்பிடுறாங்க. சோ இந்த ஃபுட்டு கொடுத்த முதலமைச்சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கல்வி கண் திறந்தவர் காமராஜர் ஐயாவா இருந்தா காலை உணவை திறந்தவர் முதலமைச்சர் ஐயாவா மட்டும்தான் இருப்பாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் எப்பாடுபட்டாவது பள்ளிகளுக்கு அழைச்சு அவர்களை படிக்க வைக்கணுங்கிற காரணத்திற்காகத்தான். அதுதான் படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு நம்ம திராவிட மாடல் அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய காலை உணவு திட்டம் உருவாகி இருக்கு. நம்பினால் நாளை உண்டு. வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை.